வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014ஆம் ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166ஆக உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் 12 திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தல புராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 2,11,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர் மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார். மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம். இந்த லிமிட் அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடை காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர் கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். நம்ம மாவட்டத்துல இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி தொடங்கிட்டோம். கடந்த 15 நாள் செல்ஃப் எனுமரேஷன் முறையில நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அவங்க செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார். தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார்.
மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.